மார்கழி மாதம் ஆண்டாள் பாசுரம் 7ஆம் நாள் பாசுரம் திருப்பாவை. கீசு கீசு என்றெங்கும் ஆனைச் சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ? பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசம் நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைபடுத்த தயிரரவம் கேட்டிலையோ? நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ? தேசம் உடையாய் திரவேலோர் எம்பாவாய். இந்த பாடலின் பொருள், அறிவில்லாதவளே, ஆனை சாத்தன் என்று அழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒலியும் உனக்கு கேட்கவில்லையோ? காலையில் எழுந்தோம்னா வெளியே இந்த கிளிகள் கத்துவதெல்லாம் அழகாக கேட்கலாம். அதிகாலையில் எழுந்துக்கணும். எழுந்தாங்கன்னா அந்த கிளி கத்துற ஓசை அவ்வளோ இன்னிசையாக இருக்கும். அந்த கிளியோட சத்தம் கேட்கலையோ, அந்த குருவிகள் சத்தம் கேட்கலையோ என்கிறாள் ஆண்டாள். வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆய்குல பெண்கள் மத்து கொண்டு தயிர் கடையும் ஓசையும், அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் இணைந்து ஒலி எழுப்போது இன்னுமா கேட்கவில்லை. இந்த ஆயர்குல பெண்கள்லாம் இந்த வெண்ணெய் கடையிறதெல்லாம் அதிகாலையில் தான் பண்ணுவாங்க. அது நெய்யெல்லாம் உருக்கிறதுலாம் வெண்ணெய் கடைஞ்சி நெய்யை உருக்கணும்லாம் அதிகாலையில் பண்ணாதான் அது அழகாக வரும். அந்த நெய் நம்ம வீட்லேயும் அந்த மாதிரி தான், அதிகாலையில் தான் நெய் இங்கே பத்மா எடுப்பா. அந்த மாதிரி காலையில் எழுந்து அந்த செய்கிற இந்த நெய் உருக்கிற வெண்ணெய் கடைகிற வாசனை மிக்க கூந்தலுடைய ஆய்குல பெண்கள் மத்து கொண்டு தயிர் கடையும் ஓசையும் கேட்கலையோ? அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் இணைந்து ஒலி எழுப்போது இன்னுமா கேட்கவில்லை? எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்து செல்வதாக சொன்ன பெண்ணே, நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் இன்னும் உறக்கம் கொண்ட மர்மம் என்ன? பிரகாசமான முகத்தை கொண்டவளே, உன் வீட்டு கதவை திற அப்படின்ற பாடலோட விளக்கம். பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு. இதில் கேசவா என்ற திருநாமத்தை 7 முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை. கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள். வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடலை திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆயர்பாடி, அதாவது இந்த ஆயர்பாடி எங்க இருக்குன்னா, டில்லி ஆக்ரா ரயில் பாதையில் உள்ள மதுராவிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த ஆயர்பாடி. இந்த ஆயர்பாடி இங்க நம்ம பக்கத்துல கூட ஒரு ஆயர்பாடி இருக்கு. எங்க இந்த ஓச்சேரியிலேருந்து பணப்பாக்கம் போற வழியில ஒரு ஆயர்பாடி இருக்கு. நான் அங்க போகும்போது பார்த்தேன், என்னடா அது இங்க ஒரு ஆயர்பாடி இருக்கே அப்படின்னு. அங்க போய் பார்க்கணும்னு ஒரு ஆசை. அடுத்த முறை போகும்போது பார்க்கலாம். இந்த மதுராவிலிருந்து 12 கிலோமீட்டர் தளத்தில் இந்த ஆயர்பாடி தளத்தை மனத்தில் கொண்டுத்தான் இந்த ஆண்டாள் பாடினாள். அன்புடன் தனிகானந்தம் சேர்ந்த மங்களம். மீண்டும் நாளைய பாசுரத்தில் சந்திப்போமா? வணக்கம்.